கரெக்ட். இ ம்ஹ்ம். இல்ல, இல்ல ஸ்ப்ரிங்கு. இல்ல. இது ஸ்ப்ரிங்க்லிங்கு. நான் நான் ஸ்ப்ரிங்க்லிங் தான் ஸ்ப்ரிங்ங்கிறது நல்லா இருக்குங்க. இல்ல. ஸ்ப்ரிங்க்லிங் ஏங்க எங்களுக்கு நாங்கலாம் வந்து மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷுங்க. நீங்க வந்து இல்ல. நாங்கலாம் வந்து அதுவே உங்க சிபிஎஸ்சி பேரு கிடையாது. இல்லைல்ல. தப்பா உச்சரிச்சா ஒண்ணும் தப்பு இல்ல. ஆ ப்ரொனவுன்ஸ் பண்ணா இட்ஸ் நாட் நாங்க மிஸ்டேக். யா. சர்ச்சு நாங்க வந்து சர்ச் பார்க் கிடையாது. அதனால ஸ்ப்ரிங்ங்கிறது எங்களுக்கு நல்லா இருக்குது. ஸ்ப்ரிங்க்லிங் ஜாய் அப்டின்னா, லிங்க் ஜாய் என்னடா இது நீங்க புதுசா வச்சுக்கங்க. இருக்கே. லிங்க் ஜாய நீங்க வச்சுக்கங்க. ஆ ஸ்ப்ரிங் மட்டும் நாங்க வச்சுக்கிறோம். ஸ்ப்ரிங் தாங்க அழகா இருக்கு. அதனால இப்போ என்னன்னா, இது வந்து எடிட் பேட்டர்ன் சரி, தப்பு. போன சீசன்ல இருந்தது. ஆனா அத எடிட் அவுட் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்த விட ஒரு கண்டஸ்டன்ட்டோட பேசிக் டியூட்டி என்ன? ரொம்ப சிம்பிள். யூ ஆர் அ கண்டஸ்டன்ட். நல்லா தெரிஞ்சுங்க. நீ அங்க வாழல. யூ ஆர் அ கண்டஸ்டன்ட். யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் எ ஷோ. யூ ஆர் நாட் லிவிங் இன் த ஷோ. லெட்ஸ் பி கிளியர்ங்க. அதுதான். அந்த பார்ட்டிசிபேஷனுக்கு தான் அங்க வேலையே. நீங்க உள்ள பார்ட்டிசிபென்ட்டா தான் உள்ள போற நீங்க. கண்டஸ்டன்ட்டா தான் யூ ஆர் கண்டெஸ்டிங் அகைன்ஸ்ட் அதர் பீப்பிள் டூ வின் அன் அவார்ட், டூ வின் ஃபேம், டூ வின் மனி. வாட் எவர் இட் இஸ். அப்ப கண்டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் நீங்க வந்து ஒரு ஒரு பேசிக் டெக்கோரம்ங்க. நான் ரொம்ப சொல்றேன் பேசிக் டெக்கோரம். ஏங்க இதுல வந்து இந்த லவ்வ ஜென்டிலா பண்ணவே முடியாதாங்க? நான் கேட்கிறேன். கவினும், லாஸ்லியாவும் லவ் பண்ணியிருக்காங்க. இதே பிக் பாஸ்ல. இதே பிக் பாஸ்ல அமீர் பாவனி. பண்ணி அவங்கள கூட விட்டுருங்க. அனீர் பாவனி. அமீர் பாவனி பண்ணியிருக்காங்கங்க. அங்க எங்கங்க வல்காரிட்டி இருந்துச்சு? அங்க எங்கங்க ஒரு முகம் சுளிக்கிற அளவுக்கான விஷயங்கள் எங்கங்க இருந்துச்சு? ஆக்சுவலா இல்லங்க. இந்த அளவுக்கு இல்லங்க. வெ நிச்சயமா வெளியில சொல்றேன். வந்து அவங்க கல்யாணமே நாமெல்லாம் பண்ணிக்கிட்டாய்ங்க ரியலா. ஆ நீங்க 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 வந்து நீங்க 24/7 இருந்த இடங்கள்லயும் நான் சொல்றேன் நானு. இல்லையே! அந்த டெக்கோரம மீறாம நான் சொல்றது ஆப்வியஸ்லி நீங்க சொல்றது 100% உண்ம. எவ்ரிஒன் இஸ் அ ஹியூமன் பீயிங். அவனுக்கும் ஒரு உணர்ச்சிகள் இருக்கும். ஒருத்தன பார்த்து அட்ராக்ட் ஆகும். அது இட்ஸ் தேர் பெர்சனல் ரைட்டுங்க. அத நாம வந்து சொல்ல முடியாது. பட் திஸ் இஸ் நாட் தேர் பெட்ரூம். திஸ் இஸ் அ டிவி ஷோ. அப்ப அவங்க அதுக்கு தெரிஞ்சவங்க தான் ப்ரோ பண்றாங்க. அத பத்தி தெரியணும்னா இல்ல அதுதான் ஏதாவது சோனிஷ். பேசணும்னா? அதுதான் சோனிஷ். இல்ல சோனிஷ். அதான் என்னன்னா, திஸ் இஸ் அ டிவி ஷோ வேரன் அங்க தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்திருக்காங்க. என்னன்னா, நீ பெர்சனலா எப்ப இருக்கன்னா, நீ தூங்கும்போது பிரச்சனையே கிடையாது. நீ மைக்க எடுக்கிறப்ப தான் நீ பெர்சனல். நீ மைக்க தோள்ல போடும்போது நீ பார்ட்டிசிபென்ட். அத ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அந்த மைக் தோள்ல நிக்குது. ஏன் அதே ஒரு மைக்க வந்து ஒயர்லெஸ்ஸா ஏதாவது ஒட்ட முடியாதா என்ன? வேற ஆப்ஷன் இல்லையா என்ன? கிடையாது. அந்த மைக்க ஏன் தோள்ல போட்டு ஒரு வெயிட்ட தாங்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, வென் யூ ஆர் மைக்ட் அப், யூ வில் பி பிராட்காஸ்டட் டூ த வேர்ல்ட் அப்படிங்கிறது தான் மெசேஜ். சோ, வென் யூ ஆர் மைக்ட் அப், நோபடி இப்போ அரோராவும், துஷாரும் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாய்ங்க. நோபடி கேர்டுங்க இல்லைங்களா? ஒரு லிமிட்க்கு மேல போறப்ப தான் எல்லாரும் கண்டிச்சோம். அரோரா, துஷாருமே. சோ, லவ்ங்கிறது நேச்சுரல்ங்க. அது நடந்தா தான் மனுஷன். என்ன அது பிரச்சனை இல்ல. அதெல்லாம் யாருக்குமே இங்க பிரச்சனை இல்ல. பட் தென் தி வே தீஸ் பீப்பிள் ஆர் டூயிங் தட். மைக் ஆஃப் பண்ணிட்டு இது பண்றது, ஒரு மாரி பண்றது, சும்மா டபுள் மீனிங்லயே வண்டி ஓட்டுறது. இது என்னங்க? இது வந்து என்னன்னா வேணும்னே உட்கார்ந்து சி அ நான் ஓப்பனா சொல்லட்டுங்களா? அவனுங்களுக்கு என்னதுன்னா, நம்மள எப்படி நாம தானே டாப் கண்டஸ்டன்ட். நம்மள தூக்கிற மாட்டாங்கன்னு தைரியத்துல தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதே ஒரு வல்னரபிள் கண்டஸ்டன்ட்டா இருந்தா, இப்ப நான் சொல்றேங்க. இவனுங்க பண்றதுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் 50% கூட பண்ணலைங்க. ஆனா அந்த ஆள தூக்கிட்டாங்கங்க. ஏன்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. அந்த ஆளுக்கு டிவியோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல. அவ்வளதான். இவங்களோட நெட்வொர்க்கிங் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு கிடையாது. அவ்வளதான். அவன் நல்லவன், கெட்டவன் அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா அவன் பண்ண தப்பையும், இவன் பண்ண தப்பையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அவங்களோடதுல இவங்களோடதுல ஒரு 50% தான் வாட்டர்மெலன் ஸ்டார் பண்ணியிருப்பான். அப்ப இது என்ன? இது வந்து ஒரு அன்ஃபேரான ஷோ இது. இப்போ உங்களோட ஐடியாலஜில இருக்கிறவன் மட்டும் தான் டிவி ஷோ பண்ணணும்னா, அப்ப அவங்கள மட்டும் கூப்பிட்டுக்குங்க. மத்தவங்கள எல்லாம் கூப்பிடாம இருந்துருங்க நானு. பெஸ்ட் இல்ல? என்னங்கம்மா? ஆமா ப்ரோ. பொறுங்க. தூக்கி போடுது போல. ஸ்ப்ரிங் கிளியர் கேட்ச் பண்ணிட்டு வாங்க ஸ்ப்ரிங். மாதவா பேசு மாதவா. மாதவா, கேசவா, யாதவா, பேசவா வா. இன்னைக்கு
பிரசாந்த் ப்ரோ இன்னைக்கு கோர்டாஸ்க்கு திவ்யா வந்து ஜட்ஜாவும் கண்டஸ்டன்டாவும் மாத்தி மாத்தி பேசுது பிரசாந்த் ப்ரோ. ஜட்ஜுனா எப்படி அதுக்கு பேசுவாங்க? என்ன பேசுறதுனே தெரியல. ஜட்ஜா அமித் நல்லா பண்ணாப்ல. அமித் ஆக்சுவலா நான் சொல்லட்டுங்களா, அமித் வந்து ஒரு நல்ல கண்டஸ்டன்ட். ஓகே, டீசென்ட். இது வரைக்கும் ஓகேவா இருக்காரு. இவனுங்க எல்லாத்தோட அமித் வந்து கத்துறது இல்ல. அத நான் நோட்டீஸ் பண்ணேன். எந்த இடத்துலயும் கத்தல. ரொம்ப டீசென்ட்டா ஒண்ணு பண்றாரு. ஐ ரியலி ஹோப் இவராவது தேறி வருவாருன்னு நான் ரொம்ப நம்புறேன். ஐ ஹோப். வேற எவனுங்க லைன் ஓடுது? இந்த கமருதீன், பார்வதி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. இந்த எஃப்ஜே ஏன்னா இதெல்லாம் எஃப்ஜே ஓடிச்சு, உடைச்சு விட்டாய்ங்க. அவங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு ஏதோ சொல்றாய்ங்க போல. கரெக்ட்டா எந்த பொண்ணு கூட எஃப்ஜே பழகுனாலும், எஃப்ஜேவோட அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய பிக் ஷாட். அத மீண்டு ஆளுங்கட்சியில ஒரு ஆளுன்றாய்ங்க. உண்மையா பொய்யான்னு தெரியல நமக்கு. பட் ம். அவன் கூட எந்த பொண்ணு பழகுனாலும், கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு போய் சொல்லிருவாய்ங்க போல. அது ஆபியஸா நமக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா ஷோ காமிக்க மாட்றாங்க. ஆனா எப்படி இவ்ளோ கொஞ்சி கொலாவுனவங்க எப்படி எப்படி தனியா இருக்காய்ங்க? அது வந்துட்டு எங்களுக்கு தெரியும்போது அடப்பாவிங்களா டேய்! ஆமா. ஏன்டா பிக் பாஸ் ஃபுல்லயும் பாலிடிக்ஸ கொண்டு வந்துட்டீங்களாடா? அதாவது எப்பயுமே நேரடியாவே இருக்குமே. வருஷம் வருஷம் இருக்கும். எப்பயுமே இருக்கும். பாலிடிக்ஸ் வந்துட்டு இருக்கும். டிஎம்கே, விசிகே ஃபுல்லா உள்ள எப்பயுமே இருக்கும். அது கண்டிப்பா இல்லாமலாம் இருக்காது. ஆ. ஏங்க அவன பார்த்தாலே காண்டாவுதுங்க. சாரிங்க. அதாவது சொல்றேன். அவன எஃப்ஜேவா? பார்த்தாலே ஆமாங்க. என்னங்க பண்றான் அவன்? அவன் எதுக்குங்க வந்தான்? என்னங்க சொல்ட்டு வந்தான் அவன்? ஏம்மா, பாட்டு பாடுவேன், ராப்ப புடுங்கி தள்ளுவேன், அத புடுங்கி தள்ளுவேன்னான். என்னதாங்க புடுங்குறான் அவன்? கேட்கிறேன். தெரியல ப்ரோ. பாலா பேசுங்க பாலா. ஹேமன் நானே ரிப்ளை பண்ணிட்டேன் அதுக்கு. வாங்க, வாங்க, வாங்க ஸ்ப்ரிங். சொல்லுங்க ஸ்ப்ரிங். ஓகே சொல்லுங்க. சாரி, நீங்க பேசினது கொஞ்சம் தான் எனக்கு கேட்டது. இட் இஸ் கிக்கிங் மீ அவுட். ஓகே, யா. நான் என்ன சொல்றேன் பிரசாந்த், பாவனி அண்ட் அமீர் கூட நமக்கு தெரியாது. எவ்வளோ கட் பண்ணினாங்க நமக்கு தெரியாது, ரைட்? எனிதிங் அக்கார்டிங் டு மீ என்னது வேணா நடந்திருக்கலாம். ஆனா இவங்க எடிட்டட் வெர்ஷன் தான் நாம பார்த்தோம். இப்போ தே ஹேவ் டிசைடட் டு ஃபீட் them to the wolf, throw them under the bus மாதிரியே feed நோ. them to the wolf. இது அதுக்கு நான் ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி. ஏன்னா, நீங்க என்ன எடிட் பண்ணாலும் சரிங்க, அந்த ஃப்ளேவர் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வில் கம் அவுட்ங்க. ஆடியன்ஸ் கேன் ஈசிலி சென்ஸ்ங்க. வாட்டெவர் த எடிட்டட் வெர்ஷன் இஸ். நாம அப்படி பண்றது சொல்லவே தப்பு முடியாது. இல்லைன்னு சொல்லல. இல்ல, ஐ இல்ல. ஹோப் ஐ எம் ஏங்க நானு ஏபிள் டு இதே கன்வே இட். இதே தப்புதான், அவங்க சாக்ஷி பண்றது தப்புதான். ஓகேங்களா? ஆனா இல்லைங்க. நான் நான் தப்பு சொல்றது ஸ்ப்ரிங் நான் ம்ஹும். அது கூட இல்ல ஸ்ப்ரிங். நான் திருப்பி சொல்றேன். ம். ரிலேஷன்ஷிப் இங்க பிரச்சனையே கிடையாது. யூ யூ பி இன் எ ரிலேஷன்ஷிப். வி ஹேவ் நோ இஷ்யூஸ் வித் தட். இது வந்து காலங்காலமா இந்த பிக் பாஸ்ல நடந்துட்டே தான் இருக்குது. என்னங்க, ரிலேஷன்ஷிப்ஸ் ஹேப்பன். சம்திங் சம் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் டெம்பரரி. சிலது பெர்மனன்ட்டா போய் கல்யாணத்துல முடியுது. சிலது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பா தொடருது. இப்படி நடந்துட்டே தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், லிமிட். என்ன லிமிட்? அந்த லிமிட் எல்லாத்தையும் இவங்க வந்து ஒரு தடவ தான்னா அண்டர்ஸ்டாண்டபிள். டன். பட் திஸ் இஸ் ஹேப்பனிங் கான்ஸ்டன்ட்லி. பிரசாந்த், எனக்கு ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ் எனக்கு அந்த கான்செப்ட் புரியாது. ஒன்ஸ் பண்ணினதே தப்பு. அக்கார்டிங் டு மீ இட்ஸ் தப்பு. தே ஷுட் நாட் பி ஸ்பீக்கிங் லைக் தட். ஆனா நானு யா. ஐ வில் புட் தி ஓனர்ஸ் ஆன் விஜய் டிவி. அது எங்களுக்கு ஏன் ஃபீட் பண்றீங்க? அவ்வளவுதான் நான் கேக்குறது. தப்பு பண்றாங்க. உங்களுக்கு சோஷியல் ம். ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்னு இருக்கல, எங்க கிட்ட ஏன் அதை திணிக்கிறீங்க? லைக் நீங்க இதை திணிச்சிட்டீங்கன்னா ஜெனரல் பப்ளிக்கும் பண்ண ஸ்டார்ட் இல்ல பண்ணிடு. இந்த அது மாதிரி வார்த்தை அது எல்லாம் என்ன ஓகே. அது என்ன பிரச்சனைனா ஸ்ப்ரிங், ஐ திங்க் திஸ் சீசன் எவ்ரிஒன் இஸ் க்ளூலெஸ். ஒரு ஷேப் ஒண்ணு இருக்கும். ஒரு இப்படிதான் கொண்டு போன ஒரு ஷேப் இருக்கும்ல. இது ஆக்சுவலா ஷேப்லெஸ் அமீபா மாரி இருக்குது இந்த ஷோ. அக்ரீட். இந்த சீசன். நீங்க எனக்கு ஷேப் ஒண்ணு சொல்லுங்களேன். இப்படி வரும், இப்படி போகுதுன்னு சொல்லுங்களேன். இல்ல, நீங்க அது ஒண்ணுமே இல்ல. எப்படி ஆ, என்ன போயிட்டு இருக்கு. ஆ அதுதான். அது ஐ திங்க் திஸ் ஹஸ் ஃபெயில்ட் இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ்ங்க. வெறும் கண்டஸ்டன்ட் மட்டும் கிடையாதுங்க. இது வந்து கண்டஸ்டன்ட் மட்டும் பேட் அப்படின்னு சொல்ல முடியாது. எடிட்ல இருந்து, ஹோஸ்டிங்ல இருந்து. திஸ் இஸ் ஆல் ஐ வாண்டட் டு நோ. அவங்களும் இவங்க எடுத்து இவங்க 2 பேரும் பஸ் அடியில போட்டுட்டு நம்ம எல்லாரையும் கன்சியூம் பண்ண வச்சுட்டாங்க. அதை எனக்கு பண்ண வேண்டாம். அவங்களோட பிரைவேட், அவங்க பெட்ரூம் வரைக்கும் எனக்கு போக வேண்டாம். நீ ஏன் எடுத்துட்டு வந்து எனக்கு ம். காட்டுற? தட் ஐ எம் ஆக்சுவலி அப்செட் வித் த பிக் பாஸ் டீம் அண்ட் த கிரியேட்டிவ் டீம் டூ. எவ்ரிஒன் இஸ் அதான் நோபடி இஸ் வாட்சிங் இட். அதான் பிரச்சனையே இங்க. அது நீங்க ஒண்ணும் அது எவ்ரிபடி இஸ். யாருமே அதனால தான் வீட்ல டிஆர்பி லெவல் கம்மியாயிடுச்சு ஸ்ப்ரிங். அதுவுமே நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். 18+ மாறிடுச்சு. இந்த ஷோவ போட்டாலே வீட்ல திட்டுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த கருமத்தெல்லாம் ஏன் போய் பார்க்குற?
இவ்ளோ கட்டி பிடிச்சுட்டு ம். உட்காந்துருக்காங்க. இப்ப 2 பேருமே நீங்க பண்ணுங்க. ஒண்ணுமே தப்புன்னு சொல்லல. பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போது பார்க்க அழகா இல்ல. இல்ல அசிங்கமா இருக்கு. ஹேமா, இல்ல ஹேமா. இது லவ்வா? லஸ்ட்டா? இதான் கேள்வி ஹேமா. லஸ்ட் இல்ல ஹஸ் அதுக்கு நான் நோ ஆன்சர் பண்றேன். பாலா சொல்லு பாலா. இல்ல ஆக்சுவலி நான் ஃப்ராங்காவே ஆன்சர் பண்றேன். இதுல ஒண்ணுமே கிடையாது. ஒரு டாஸ்க ஒரு கோர்ட் வந்து உள்ள போனாங்க. கோர்ட் டாஸ்க்ல பண்றாரு. எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியா அந்த டாஸ்க விளையாடணும்ன்ற கேம் பிளேவே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இந்த ம், டாஸ்க ம், எப்படி விளையாட ஒன்னும் ஃபன் பண்ணிட்டு போனோம் இல்லையா ம், ப்ரொஃபஷனலா விளையாடு. ஏங்க ம், அங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க உண்மையிலேயே சொல்றேங்க எதுக்குமே எதுக்குமே யூஸ்லெஸ் சிம்பிளா சொல்லணும்னா. ம், ஏன்னா ம், பிராங்க்லி இன்னைக்கு கோர்ட்ன்ற டாஸ்க போட்டு ஒரு லாயர் இருக்காங்க கோர்ட் இருக்குன்னா அந்த டீம் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ம், 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 ட்ரூலி வாஸ்ட் ஆக்சுவலி ஐ எம் டோட்டலி டிசப்பாயின்மெண்ட். ஓகே ஏன்னா வந்து இன்னைக்கு நடந்த விஷயம் இது நம்மள மட்டும் சாரோன்றது இல்லைங்க, ஹால் சொசைட்டிக்கே சேரும். டிவி இல்ல அது ஷோல இருங்க ம், நான் முடிச்சிடுறேன். நான் ஒரு சில விஷயத்த மட்டும் முடிச்சிடுறேன். டிவி ஷோல ஹாட்ஸ்டார்ல வர குரோமோ டிவில வரல. டிவில வர குரோமோ ஹாட்ஸ்டார்ல வரல. ஏமா எமோஜ் போடாதீங்க, நான் ஜஸ்ட் முடிச்சிடுறேன். சிரிப்பு வந்துடுது. ஆக்சுவலி ஹாட்ஸ்டார்ல வர குரோமோ ஃபுல்லா 18+ கண்டென்ட் குரோமோ. டிவில வர்றது ஃபுல்லா ஓரளவுக்கு நார்மலைஸ் குரோமோ. இன்னைக்கு ஷோ பார்த்திருந்தீங்கன்னா எபிசோடு பார்த்திருந்தீங்கன்னா பார்வதிய வந்து நேம மென்ஷன் பண்ணி உன்னாலதான் நான் அந்த இது பொருள் எடுத்தேன்னு சொல்லி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. எபிசோட்ல என்ன மென்ஷன் பண்ணாங்களான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிடையவே கிடையாது. அப்போ சாட்டர்டே சண்டே அட்ரஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்களா? அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. 10ல 11 கேட்டு உட்கார வச்சிருவாங்க. டைரக்டா போட்டு ம், அடிப்பாங்கன்னு பாக்குறீங்களா? எல்லாருமே மைக் போடலைங்க, மைக் சரியா போடுறதுன்னு சொல்லி சிம்பிளா தூக்கி நாமினேஷன் ஃப்ரீ எப்படி பேசினாங்களோ அந்த மாதிரி லைட்டா தூசி தத்திட்டு போயிடுவாரு. ஓப்பன்லயே அதுதாங்க. நான் டோட்டலி வந்து நேத்து நடந்த விஷயத்துல இருந்து நீ காலையில இருந்து இவர் கமுருதீன்ன்றவரை வந்து தயவு செய்து சொல்றோம் டீம்ல யாரா இருந்தாலும் அவரை ஒருத்தர் தூக்கி பின்னோட் பண்ணி தூக்கி வெளியே போடுங்க. எஃப்ஜே கூட பரவாயில்லைங்க, அவர் ஒரு ஆள் வெளியே வந்தாருன்னா கான்ட்ரவர்சி கம்மியாகும். பாலா நீங்க நான் frank- ஒரே ஆளு மாதிரி சொல்லாதீங்க. பார்வதி தான் மைக்க மறைச்சது எல்லாம் பண்ணது. நேற்று நைட் வந்து ஸ்மோக்கிங் ஏங்க முட்டுவா இருங்க அப்படின்னு சொன்னது. கமுருதீன் நேரத்துல நான் இருந்தேன்னா நான் டைரக்டா அஃபெண்ட் பண்ணுவேன். என் மைக்க மறைக்கு நீ யாரு? நான் கமுருதீன் பக்கம் நான் இருந்தேன்னா என் மைக்க நீ இருக்கு மறைக்கிறேன்னு கேட்பேன். ஏங்க கேட்கறதுக்கு அவருக்கு அது இது இருக்காங்க. அது நீங்க டிஃபன் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. 2 பேரும் பண்ணதும் தப்பு தான். 2 பேரும் வெளியே தள்ளுங்கன்னு சொல்றேன் ஏங்க நான். இங்க நீங்க எதுக்கு ஒருத்தருக்கு நியூட்ரல் மேல சப்போர்ட் ஸ்பேஸ் சப்போர்ட் பண்றீங்கன்ற. பண்ணாதீங்க. இல்ல நியூட்ரல் ஸ்பேஸ்ல சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒருத்தர் ஒரு பர்சன் வந்து மைக்க மறைக்கிறாங்கன்னா ஷோக்குள்ள போகிற மைக் போடணும்னு பேசிக் திங். அந்த மைக்க பிடிக்கிறாங்கன்னா நீ யார் என் மைக்க பிடிக்கிறீங்க? டைரக்டா பேசு, மைக் போட்டு என்ன இருக்குன்னு கேட்கலாம்ல. ஆக்சுவலி கமுருதீன் மேல தப்பு இருக்குதுங்க. நான் ஓப்பனாவே அடிக்கிறேங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. பாலா ப்ரோ, கமுருதீன் மேலயும் தப்பு இருக்கு. நான் 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 இல்ல நான் என்ன சொல்ல இது வரேன் இப்படி நியூட்ரல் கேளுங்க. ஸ்பேஸ்லாம் இல்ல, ஜஸ்ட் ஸ்பேஸ் தான். யார வேணா என்ன வேணா பேசிக்கலாம். நீங்க ஏதாவது வந்துட்டு சும்மா இது பட்டு உங்களுக்கு பக்கத்து ஸ்பேஸ்ல சண்டை இழுத்து விட்டு ஏன் இழுக்கு பாக்குறீங்களா? அடி வெளுத்து ம். விட்டுருவேன். பிரசாத் ப்ரோ, இந்த பயவுல என்னவா? ரொம்ப அதாவது பார்வதிக்கு இது பண்ணிட்டு கமருதீன் அடிக்க பாக்குது. அதுக்கு வேற ம், ஸ்பேஸ் இருக்கு, அங்க போய் முட்டு கொடுத்துக்கோங்க. இங்க 2 பேரும் தப்பு தான். பார்வதி என்ன ம். பெரிய இவள் அவளும் தப்பு தான். எதுக்கு அவளும் ஏங்க முட்டு சொல்லி கொடுத்து முடிக்க உட்காந்துக்கிட்டு விடலையே, சொல்லி முடிக்க முடிக்கலாம் விட விடலையே. மாட்டாங்க. வேணாம் வேணாம், நீ என்ன பண்ணுவீங்கன்னு ம். பக்கத்து ஸ்பேஸ்ல எங்களுக்கு நியூஸ் மெயின் வந்துருச்சு. மெயின் சுக்கரம் வெளுத்து மெயின் விட்டுருவேன். மெயின் அக்யூஸ்டே பார்வதி தான். அவ ஏன்டா இப்ப நான் பார்வதி என்ன சின்ன குழந்தையா? ஆ? ம். அவ எதுக்கு காதுல போய் கமருதீன் மேல தப்பு சொல்றீங்களா? அவ எதுக்கு காதுல போய் பேசுறா? கிச்சு தப்புனா கிச்சு 2 பேரும் கிச்சுன்னு தப்பு தாங்க. இருக்குதா? ம். பிரசாந்த் ப்ரோ, அப்போ ஹோஸ்டும் இதை ப்ரோ பத்தி அட்ரஸ் பண்ணணும் தானே ப்ரோ? இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ண மாட்டாரே ப்ரோ, பண்ண மாட்டாரே. ஹோஸ்டுக்கு தான் தெரியாத. இல்ல ப்ரோ. அட்லீஸ்ட் இதுல பேசுறாரு இல்ல தெரிஞ்சுக்கணும். இது முன்னாடி சீசன்ல கமல் சார் இருக்கும்போது இந்த மாதிரி இல்ல. இல்ல பிரதர், இப்போ இது நடந்திருக்குன்னு முதல்ல சேதுக்கு தெரியும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இந்த அதுவே வீக் தெரியாதுங்க. கண்டிப்பா தெரியும் ப்ரோ. ஏன்னா இதுல போட்டாங்க. ஜியோ ஓகே. ஹாட்ஸ்டார்ல வந்து ப்ரோமோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து எபிசோட்ல வந்திருக்கு. கண்டிப்பா ஏன்னா பால் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. எடுக்கப்பட்டதுனால ஷோலே நோ, வந்து இல்ல உங்களால இன்னொன்னு, அந்த அந்த கான்வர்சேஷனை விட மேட்டர் என்னன்னா, அதனால வந்து பனிஷ்மெண்ட் நடந்திருக்குல்ல. ஸோ அதனால எஸ். ஸோ ஆப்வியஸ்லி அது எப்படி இருந்தாலும் இல்ல இல்ல, வந்துதான் இது ஆகும். கமருதீன் அண்ட் பார்வதிக்கு மட்டும் இல்ல. இது வந்து ரூல்ஸ் வயலேஷன் எல்லாருக்குமே. இது இல்ல பண்ணவே ஹேமா, கூடாதுன்ட்டு. இந்த ஷோ நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. பிக்கஸ்ட் சேலஞ்ச் இஸ் ஃபார் விஜய் சேதுபதி. இத இத அவரு இந்த சீசன் அவர் சரியா நடத்தலைன்னா, அடுத்த சீசன் அவரையே வந்து
விஜய் டிவி தக்க வச்சுக்காதுங்கிறது தான் என்னோட. ஏன்னா பிகாஸ் தே மேக் மூவ்ஸ் ஃபாஸ்ட்டுங்க. இங்க எல்லாமே டைம் இஸ் மணிங்க. அதனால உட்காந்துட்டு இது ஸோ இது சேர்த்து தான் இதை சரி பண்ணி இந்த ஷோ வந்து அவருக்கு சாதகமா மாத்திக்கணும். டு பி ஆனஸ்ட். ஏன்னா ரொம்ப ரொம்ப புவரா போயிட்டு இருக்கு இது வரைக்கும். இப்படியே போச்சுன்னா பிக் பாஸே அடுத்து இருக்கிறதே வேஸ்ட் ப்ரோ. சும்மா இருக்கலாம். இல்ல அது நல்லது இல்ல தலைவா. எப்பவுமே ஒரு டவுன் வர்றது ரொம்ப நல்லதுங்க. எனிதிங் ஃபார் எனி சீசன்ங்க. இந்த மாதிரி பெரிய ஷோக்கு வர்றது நல்லது. ஏன்னா இல்லாட்டி இவங்க சோல் சர்ச்சே பண்ண மாட்டாங்கங்க. அடுத்த தடவை இதே தப்ப பண்ணி இதே திராபியான கண்டஸ்டன்ட் போட்டு நம்மள கொல்லுவானுங்க. ஸோ அடுத்த தடவை என்னன்னா உட்காந்து வேலையை பார்ப்பானுங்க. கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி எடுத்து ப்ராப்பரா ஷோ டைரக்டர்ஸு, எடிட்டர்ஸு இவங்களெல்லாம் சரியா போட்டு டாஸ்க் மாஸ்டர்ஸ் யாராவது ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி டாஸ்க்ஸ் எல்லாம் புதுசா குடுத்து கண்டஸ்டன்ட்ஸ் வந்து கரெக்ட்டா பேக்கிரவுண்ட் செக் பண்ணி, ப்ராப்பரா அவன் சரியா இருக்கானா என்னன்னு பார்த்து, அதுக்கப்புறம் உள்ள இறக்குவாங்க. ஃபேவரட்டிசம் இல்லாம, மெயினா இந்த மாரி ஷோலிங்க இந்த ஃபேவரட்டிசம் வரக்கூடாதுங்க. இப்ப பார்வதிக்கெல்லாம் நடக்கிறது பியூர் ஃபேவரட்டிசம்ங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. நான் மொத நாள் வர்றப்ப எல்லாத்துக்குமே தெரியுங்க. அவன் 100வது நாள் போயிருவான்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க. எல்லாத்துக்குமே தெரியும். விஜய் டிவி தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும். யார் யாரெல்லாம் போவாங்கன்ட்டு. இப்போ திவாகர்ல அதுக்கு ஒரே காரணம் அவன் கொஞ்சம் ரைட் விங்கா காமிச்சுக்கிட்டான். அவ்வளோதான். தூக்கி வெளில வீசிட்டாய்ங்க. அவ்வளோதான். வேற ஒரு ரீசனும் கிடையாதுங்க. திவாகர் வெளில போனதுக்கெல்லாம். இத முதல்ல நிறுத்தணும். நீ ஷோவா நடத்துடா. அவ்வளோதான். நீ உன் ஐடியாலஜி, கீடியாலஜி எல்லாத்தையும் வெளிய வச்சுரு. அவன் ரைட்டோ, லெஃப்ட்டோ, சென்டரோ எவனோ இருந்துட்டு போறான். விளையாடுறானா? இல்லையா? வொர்த்தியா இருக்கானா? இல்லையா? அவ்வளோதான். இல்லையா வச்சுரு. இல்லையா தூக்கி வெளில வீசு. அவ்வளோதான். நேத்து நீங்க கரெக்டா சொன்னீங்க ப்ரோ. அந்த வீடியோ 11 நிமிஷம் பார்த்தேன். சூப்பரா அனலைஸ் பண்ணிருந்தீங்க இந்த சீசன் பிக் பாஸ். ஓ! தேங்க் யூ ப்ரோ. இல்ல இது எனக்கு ஹானஸ்ட்டா சொல்லணுன்ட்டுங்க. எனக்கு என்னன்னா நமக்கு என்னங்க? பயஸ் எதுவும் கிடையாதுங்க. நாம இருக்கிற நியாயத்த என்னமோ சொல்றோம். திருப்பி நான் ரெகுலரா போடுறேன். நாளைக்கு ஒரு வீடியோ வரும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ எக்ஸ்பிரஸ். வியூஸ் ஏதோ போயிட்டு போதுங்க. அது 10,000 போனா என்ன, 10,00,000 வியூ போனா என்ன, நம்ம உண்மை பேசுவோம். ஒரு ஒரு அளவு ஒரு சில பேர் தான் உண்மை பேசுறோம். இது ஒண்ணு தான் அன்பயஸ்டா இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த ஸ்பேஸ் ஒண்ணு தான். மத்தது பூரா சொம்படி சித்தனுங்க தான் உட்கார்ந்துருக்கானுங்க. உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா கமருதீன்கெல்லாம் எவனோ கேங் ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்கன்னா, அவனுங்க எப்பேர்ப்பட்ட சொம்படி சித்தனுங்க இருப்பானுங்க. டேய்! அவன் என்னதான்டா பண்றான்? அப்படி என்னதான்டா கண்டீங்க டேய்? என்னால அவன சகிச்சுக்கவே முடியல. அவன பார்த்தாலே அவன் ஏதோ பெரிய ரொமான்டிக் ஹீரோன்னு நெனச்சுக்கிறானா என்னன்னு தெரியல. மண்டைய பிரசாந்த், சிலுப்பிக்கிட்டு. நீங்க அப்புறம் கமருதீனோட ஆக்ஷன்ஸ காமெண்ட் பண்ணுங்க. ஆனா பாவம் அவங்களோட ஃபேன்ஸ இப்படி சொல்றது எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஃபேன்ஸா? நீங்க அந்த தயவு செய்து ஸ்ப்ரிங் தயவு செய்து ஆமா ஆமா அந்த ஆமா அந்த இல்ல அவங்க எல்லாம் வெறி கொண்ட அ வேங்கையா இருப்பீங்க. இல்ல அந்த வேங்கைகள மட்டும் இங்க கூட்டு வாங்க. ஒரு 2 இங்கெல்லாம் வேங்கைய இங்க கூட்டிட்டு வரமாட்டாங்க. வாங்க. நீங்க அங்க போங்க. உங்களுக்கு மியூட்ட போட்டு பேச விடாம பண்ணுவாங்க. அங்க போங்க. யா இந்த ஆக்சுவலி பேச அந்த உடணும். பையன் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? ம். இல்ல நாமெல்லாம் போவோம். நீங்க ஸ்பீக்கர்ல எல்லாம் கெஸ்ட்டா வந்து நீங்க லிஸ்னர் போட்டுக்கங்க. நான் களத்துல இறங்குறேன். என்ன ஆனாலும் பரவால்ல. ரத்தமே இல்ல சிந்தினாலும் இல்ல நீங்க பரவால்ல. ஒண்ணும் பண்ணாதீங்க. அவனுங்கள அவங்க இடத்துக்கு போங்கடா. அவனுங்க ஒண்ணே ஒண்ணு கமருதீன் ஸ்குவாட் இங்க வாங்க, கமருதீன் ஆர்மி இங்க வாங்கன்னு போட்டு உட்காருங்க. அவங்களே வருவாங்க. யூ டோன்ட் வரி. அவங்களே ஓ! வந்து அப்படியா? நீங்க எதுக்கு ஓ! இவ்வளவு இது கஷ்டப்படுறீங்க? வேறயா? அவ்வளவுதான், ஓ! சிம்பிள் முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்குமே ஆ. ஆர்மி இருக்கு. எல்லாத்துக்குமே ஆர்மின்ற பேர்ல இல்ல. ஃபேண்டம் இருக்கு. நாம அப்பா ஹேமா நான் எனக்கு உண்மையா சொல்றேன் ஹேமா. ம். இந்த யூடியூப் ரெவென்யூக்கு வழி வகுத்துட்டீங்க. வரட்டும். வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பேர சொல்லி ஒரு பெர்சன்டேஜ் உண்டியல்ல போடுறோம். அதனால என் பேர நாளையிலருந்து சொல்லிலாம் ஒண்ணும் பண்ண வேணாம். ஆல்ரெடி ஸ்பேஸ் சண்டையெல்லாம் போய்க்கிருக்கு. மாட்டி விடாம இருந்தா சரி. ஹேமா குட் ஒரு ஈவினிங் நிமிஷம் டிஎம் பிரசாந்த் மட்டும் ப்ரோ. பாருங்க. ஒரே ஒரு செகண்ட். லதாமா நீங்க பேசிருங்க. அப்புறம் நியூட்டன் பேசுறேன். பேசுங்க. பேசுங்க. குட் இல்ல ஈவினிங் டிஎம் மட்டும் பிரசாந்த் பாருங்க ப்ரோ. ஹேமா. நான் பாத்துக்கிறேன். பிக் பாஸ் பத்தி வீடியோ போடுறதா இருந்தா ஒருவேளை நீங்க எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா கொஞ்சம் அடுத்த வருஷமாவது ஒழுங்கா பண்ணுவாங்கன்னு. ஆ, சொல்லுங்க லதா. லதா பேசுங்க. இல்லதா கேட்கல. ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ போல. நெட்வொர்க் இஷ்யூ போல உங்களுக்கு. பாலா இங்க வாங்க இந்த ஃபர்ஸ்ட். ஹேமா அது பிரசாந்த் ப்ரோ வெளில போயிருங்க. பாலா என்ன பாலா டக்குன்னு கம்யூனிட்டி சப்போர்ட்ன்றீங்க என்ன? ஏதோ சொல்றீங்க. இல்ல பக் போல இருக்கு. ஏங்க நான் எங்கங்க சொன்னேன்? ஏங்க நீங்க தானங்க வார்த்தையை விட்டீங்க ஃபர்ஸ்ட்.
ஒரு பொது ஸ்பேஸ்ல நீ கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் அடிக்கிறேன்னு சொன்னீங்களே, என்ன என்ன ஏதோ சொன்னீங்களே, அது என்ன சொல்லுங்க திரும்பி. யார் பேசுறது கிளியர் தெரியல. ஏங்க மாதவன் தாங்க பேசுறேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ப்ரோ, 2 பேரும் தப்பு, 2 பேரையும் வெளிய தூக்கி போடுங்கன்னு சொன்னேன் நானு. நீங்க அதுக்கு கமருதீனுக்கு முட்டு கொடுக்குறீங்கன்னு வரீங்க. அப்ப நீங்க பாருக்கு தானே முட்டு கொடுத்தீங்க, அதை ஒத்துக்குன்னு நான் பேசுங்க. யாருக்குமே மட்டும் இல்ல இது ஹோஸ்ட் அந்த டாபிக் பேச வேணாம்னுட்டாங்க. சோ வேணாம் விட்டுருங்க. ஏன்னா வந்து நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. நேத்து கூட பார்வதி போட்டு தான் அடிச்சேன். வேணாம் அந்த டாபிக் வேணாம்னு சொல்லி மியூட் போட பிறகு அந்த டாபிக் பேச இல்ல விரும்பல. இல்ல நீங்க இப்ப ஓகேங்களா? பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு உட்காந்துருந்தீங்க. நீங்க வந்துட்டு பேசுங்க. ஆனா மைக் விஷயத்துல 2 பேரும் தானே தப்பு. பார்வதி கிட்ட ஏன் வந்து கமருதீன் சொல்லல? இல்ல பார்வதிக்கு தெரியாது, அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் தானே. எண்ட் ஆஃப் தி டே கமெண்ட்ல பேசுற எச்ச நாயே, நான் உன்னை பிளாக் பண்ணிட்டேன், இருந்தாலும் வந்துட்டு வேற ஐடியில வந்து கேட்டாலும் பரவாயில்ல, கேவலமா வந்துட்டு திட்டுறதை தவிர உனக்கு என்னடா தெரியும்? அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நான் பிளாக் பண்ணிட்டேன் இந்த ஐடியா. பிளாக் பண்ணிருங்க. இப்ப உங்களுக்கு மென்டல் பீஸ் முக்கியம். ஏமா ஏம்மா நான் பேசுறது இருந்தே கேட்கவே இல்லை, எடுத்து அடிச்சிருச்சு ஏம்மா என்ன கூட. ஆமாமா, ஸ்பேஸ் அப்படிதான் இருக்கு, தூக்கி தூக்கி போடுது. அதுக்கு நான் பொறுப்பு ஆக முடியாது மக்களே. ஸ்பீக்கருக்கு வந்தாலும் தூக்கி போடுது, என்னையும் ஓகே 2 ஓகே தடவை ஓகே. தூக்கி போட்டுருச்சு. எலான் மஸ்க் கிட்ட கேட்க கொஸ்டின்லாம் என்கிட்ட கேட்டீங்கன்னா அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லை. ஓகே இல்ல ஹேமால் மாஸ்டர் அதான் பீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, வெளில தூக்கி போட்டுருச்சு. அவங்க ஆ பேசினோன்னு நியூட்டன் பேச வச்சிருங்க. யா ஓகே ஓகே ஓகே. இல்ல இல்ல நான் பிரசாந்த் ப்ரோ இருந்தாரும் கட்டியும் அப்படி அவருக்கு சொல்லலாம். ஒரு அடுத்து யூடியூப் ஏதாவது போட்டாருன்னா இந்த பிக் பாஸ்ல இந்த மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க, ப்ராப்பரா நாங்க கொஞ்சம் சொல்லிடுறோம், நெக்ஸ்ட் டைம் சொல்லிடுறோம், சொல்லுங்க. ஆக்சுவலா தயவு செஞ்சு இந்த கண்டஸ்டன்ட் ப்ராப்பரா செலெக்ஷன் பண்ண சொல்லுங்க. ஓகே இன்னொருத்தர் சொன்ன மாதிரி இந்த டர்ட்டி திங்ஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறமும் சரி அந்த தரான்ற வேர்ட் எல்லாம் நான் யூஸ் பண்ணல. கொஞ்சம் குவாலிட்டி பீப்புளை செலெக்ஷன் பண்ணா பெட்டரா இருக்கும். இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்ல. நமக்கும் நம்மளுடைய இதுவெல்லாம் போகுது இல்ல. அது ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். அவரு இன்கேஸ் நம்மலாம் சொன்னா கேட்பாங்களோ என்னவோ தெரியல. அவர் ஏதோ டெலிகாஸ்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் டிவி பீப்புள்ஸ் வந்து தே வில் சீ இல்ல. அது கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிரியேட்டிவ்னஸ் சுத்தமா இல்ல. அந்த கொஞ்சமாவது அந்த கிரியேட்டிவ்னஸ் இருக்கிற மாரி ஒரு டீம் இருந்தா நல்லாருக்கும். இந்த மைக் எல்லாம் இந்த 2 பேர் மேலயும் தப்புங்க. ரொம்ப டர்ட்டி. ரொம்ப ரொம்ப டர்ட்டிங்க. அந்த 2 பேர் மேலயும் அநியாயத்துக்கு தப்பு. பாருக்கும் யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. கம்ருக்கும் சப்போர்ட் பண்ணவே கூடாது. 2 பேருக்கும் பண்ணக்கூடாது. போத் ஆர் வெரி வெரி பேட் அண்ட் ராங். இதுல எதுவுமே சப்போர்ட் கிடையாது. யா நியூட்டன் பேசுங்க நியூட்டன். இல்ல நான் கொஞ்ச நாள் கழிச்சு பேசுறேன். மாஸ்டர் பீஸ் சரி பேசுங்க. ஓகே மாஸ்டர் பேசுங்க மாஸ்டர். இல்ல இந்த மைக் இஷ்யூல 100% பார்வதி தப்பு. ஏன்னா பார்வதிக்கு நான் இருங்க சப்போர்ட் இருங்க பண்றதுனால மாஸ்டர் இருங்க, கிள்ளி பார்த்துட்டு நீங்க தானே? ஆமா மாஸ்டர் தான் பேசுறேன். ஆமா நான் தான். கிள்ளி பார்த்துட்டு வரேன் கைய, வேற பார்வதி ஒண்ணும் இல்ல, பேசுங்க. ஆமா பார்வதி தான் தப்பு. இதுக்கு முன்னாடி மைக் போடாம இருந்திருக்கா நிறைய பேர். ஆனா இதுல வந்து பார்வதிக்கு வந்து இந்த வீக்கெண்ட்ல ரோஸ்ட் வந்து கிடைச்சே ஆகணும். ஏன்னா இது இக்னோர் பண்ணிட்டு போனாருன்னா இது வந்து இதே மாதிரி நிறைய நடக்கும் இன்னும் போக போக. பார்வதி தப்பு பண்ணா தப்பு தான், அதுதான் நான் சொல்றேன். அதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு அந்த அது இத்தினோண்டு ப்ரோமோ அதுல வந்து பார்வதி ரியாக்ஷனை போட்டுட்டு ஹைப் பண்ணி விட்டானுங்க. அதுல ஒண்ணுமே நடக்கல. நானும் போயிட்டு பாக்குறேன் எபிசோட்ல ஏதாவது பண்ணுவாளான்னு. ஐயோ ஒண்ணுமே பண்ணல. இல்ல மாஸ்டர், அது அவங்க பண்ண ஒரு சின்ன தப்பால பாருங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே பாவமா போச்சு. பால் முட்டை எல்லாமே போச்சு. கரெக்ட். இல்ல அதுதான் சொல்றேன். இது வந்து வீக்கெண்ட்ல வந்து விஜேஸ் அட்ரஸ் பண்ணி திட்டணும் 100%. ஏன்னா இது இப்படி போனா இது தப்பு. ஏன்னா அவன் வேணும்னே தானே கழட்டி வைக்கிறா மைக்க, அவங்களாக்குறாங்க. சோ அது வந்து திட்டணும்னு தான் நானும் சொல்லுவேன். மாஸ்டர் எனக்கு ஒரு டவுட், பார்வதி தான் எல்லா 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 வரைக்கும் விட்டாங்க, ஆனா அவங்கள சேனல் தக்க வைக்கிற காரணம் என்ன மாஸ்டர்? சேனல் தக்க வைக்கிறது இல்ல, சேனல் வந்து வீக் டு வீக் பை வீக் வந்து அடிச்சுட்டு தான் வந்தாங்க. விக்கர்ஸ் விக்ரமத்தான் வந்து பூசி முழுகுறாங்க. லாஸ்ட் வீக் வந்து அடிக்காத ஒரு காரணம் அந்த பரிதாபங்கள் வீடியோ பார்த்தாரோ தெரியா, விஜேஎஸ் வந்து அவரே வந்து அடிச்சிருக்காரு. அதை வந்து கட் பண்ணிட்டாங்க. உள்ள போனவங்க சொன்னாங்க எனக்கு வந்து வந்து பார்வதிக்கும் ரோஸ்ட் இருந்துச்சுன்னு 15 மினிட்ஸ்க்கு விட. நியூட்டன் நீங்களும் போனீங்க தானே? சாட்டர்டே எபிசோடு மட்டும் தான் ப்ரோ போனேன். அதுல ரோஸ்ட்லாம் இல்ல ப்ரோ. பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. சண்டேல மியானாவையும். ஆமா சண்டேல வந்து டாம் தான் போவேன்.
இவங்களுக்கு வந்து 1/2 அன் ஹவர்ஸ் ரோஸ்ட் இருந்துச்சாம் யாரு கானா வினோத்துக்கு. அஹ் ஆமா பார்வதிக்கு ஆமா அது வந்து நம்ம இது எபிசோட்லயே காட்டினாங்கல்ல. 15 மினிட்ஸ் ரோஸ்ட் இருந்துச்சாம் பார்வதிக்கு. அதை போட்டு அடிச்சிருப்பாராம். வந்து நீங்க அந்த நமக்கு சின்னதா தான் காட்டினாங்க, நிறைய நேரம் அடிச்சிருக்காரு போட்டு. சோ ஓகே. இந்த வீக்கெண்டும் அடிச்சாதான் அடிக்க தான் வந்து இவங்க திருந்துவாங்கன்னு தோணுது. ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து இல்லைங்க முத்துக்குமாரனே அவங்க இல்லைங்க லாஸ்ட் சீசன் முத்துக்குமரன் எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களை இவங்க அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. இல்ல 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 விட்டுருங்க. இல்ல இல்ல இல்ல. நான் நம்ம சொல்றது வந்து முத்துக்குமாரனே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு சாரின்னு கேட்டு ஒரு சரி விடுங்க. விட்டு கொடுத்துட்டாரு கேம். ம். அதுக்கப்புறம் அவரும் மிஸ்டேக் பண்ணாரு. மிஸ்டேக் பண்ணாதவங்க இல்ல, வீக்கெண்ட்ல அடிச்சாதான் வந்து இது கேம் அவங்க சரி படுத்திக் கொள்வாங்கன்னு தோணுது. ஆ சரி. அக்கா இன்னைக்கு திவ்யா பண்ண ஜட்ஜிங் எப்படிக்கா இருந்துச்சு? எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த பொண்ணு அந்த பொண்ணாவே இல்ல. ஜட்ஜாவே இல்ல. ஒரு இடத்துல வந்துட்டு வினோத் மேல இருக்க கோவமா தான் தெரிஞ்சே தவிர, அவங்களா பண்ணல. என்னோட ஒப்பீனியன் அதான். நியூட்டன் பேசுங்க நியூட்டன். அவங்க ஜட்ஜிங் வந்து எப்படி பண்ணிட்டாங்கன்னா, அங்க இருக்கிற வாதத்தை வச்சு பண்ணல. அவங்க பார்த்தத வச்சு பண்றாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அத வச்சு பண்ணிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருச்சு. அதுக்கேத்த மாரியே அந்த வாதங்களும் கரெக்டாவே எடுத்து வைக்கல. எவ்வளவோ பாயிண்ட் இருந்துச்சு. சூப்பரா அடிச்சிருக்கலாம் வினோத்த. அது அரோரா போட்டதுனால. ஆனா எனக்கு தெரிஞ்சு திவ்யாவ பேசாம வக்கீலுக்கு போட்டிருந்தா, திவ்யா நெறைய பாயிண்ட் எடுத்து விட்டுருக்கும் போல. பாவம். அது ஜட்ஜா போய் உட்காந்துக்கி மாட்டிக்கிச்சு. அந்த வக்கீல் வேலையும் பார்த்துச்சு, ஜட்ஜ் வேலையும் பார்த்துச்சு. நித்யா அப்படியே நியூட்டன் அப்படியே பாத்துக்கோங்க ஒரு few minutes. நித்யா ஓகே, பேசுங்க. ஓகே. அதான் இது எனக்குமே ஆக்சுவலா அவங்க வந்து அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா சீசன் 7லயோ இதுலயோ வந்து விக்ரமன் இருக்காருல்ல, விக்ரமன் சீசன் 6 ஞாபகம் இல்ல, அந்த அசீம் சீசன்ல அவரும் ஒரு அட்வொகேட். அவர் வந்து சொல்லியிருப்பாரு, இதுக்குள்ள இருக்கிறத மட்டும்தான் நம்ம பேசணும், என்ன எடுத்து பேசுறாங்களோ அதை மட்டும், அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் அவங்க சொல்லிடுவாரு. ஸோ அதனால ஈஸியா இருந்துச்சு. இந்த தடவை வந்து அமித், விக்கல்ஸ் இவங்க 2 பேருக்கும் தவிர மத்தவங்க எனக்கு பெருசா தெரியல. திவ்யாவும் படிச்சிருக்காங்களாம், லா படிச்சிருக்காங்க போல, ஆனா ஸ்டூடெண்டா இருந்திருக்காங்க. ஆனா அவங்க பிராக்டிஸ் எல்லாம் பண்ணல. ஸோ அதனால வந்து அரோராவோ இல்ல மத்த யாருக்குமே வந்து, ஆனா இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ங்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் கொலப்ஸா போயிடுச்சு. பட் என்னன்னா 2 சைடுமே எனக்கு வந்து எப்படி சொல்றது, நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் பெஸ்டா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஜட்ஜ்மெண்ட்டும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா கரெக்டா கொடுத்துருக்கலாம். தப்பா கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் அதை கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரிதான், நான் பார்த்தேன், நான் வெளில பார்த்தேன், அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன் அப்படிலாம் சொல்லாம உள்ள விஷயத்த மட்டும் வச்சு பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களும், அந்த கோர்ட் ரூம்ல நித்யா நடந்த விஷயங்களும் எனக்கு எனக்கு ஆக்சுவலா ஒரு பிடிக்கல. கொஸ்டின், ஒரே ஒரு கொஸ்டின். வினோத்தோட சொல்லுங்க. பிஹேவியர் எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்துட்டு டிஃப்ரெண்டா தெரிஞ்சுச்சு. ஏன் இப்படி அதுதான் பண்றாரு? அதுதான் சொல்ல வந்தேன். அதுதான் நான் இப்ப சொல்ல வந்தேன். ஆஹ் நான் இது யாரும் டிஃபெண்ட் பண்ணும், சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக இல்ல. நான் ஒரு காமன் ஆடியன்ஸா சொல்றேன். அவர் கரெக்டா 10 தடவை சொல்லிட்டாரு பிக் பாஸ். இதுல வந்து நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம இருக்கக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், டிசிப்ளின் எல்லாமே கொடுத்துட்டாரு. எதுக்காகன்னா இது ஒரு சீசன்ல பிரச்சனையாச்சு. மார்னிங் சுரேஷ் தாத்தா கூட சொல்லியிருப்பாரு, நிறைய லாயர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த இந்த ஒரு சீசன்ல வந்து இது நடந்த போது திட்டிருக்காங்க, இது பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ அதனாலதான் இந்த ரூல்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ என்னவா வேணா தீர்ப்பு வரட்டும், இவங்க சொல்ற தீர்ப்பு தப்பா கூட வரட்டும், யாருமே கவலைப்பட போறது. ஏன்னா வியூவர்ஸ்க்கும் ஆடியன்ஸ்க்கும் வினோத்னால வாட்டர் மெலன் போகலன்றது நல்லாவே தெரியும். மத்த 2த்தையும் விடுங்க, அது ஒன்றும் எனக்கு பெருசா தெரியல. ஓகேவா, ஆதிரை வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அது ஏதோ ஒண்ணு கிரட்ஜ்லயோ சொல்லிட்டாங்க. இதுதான் இவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு இருக்கும். எதுவா வேணா இருக்கட்டும், இப்ப திவ்யா சொல்ற தீர்ப்புனால இவர் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிட போகுது. அதுக்கப்புறம் அவர் நடந்துகிட்ட விஷயம் அதெல்லாம் கொஞ்சம் ஆக்சுவலா எனக்கு அது வந்து தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. எப்பயுமே ரொம்ப லிசனிங்கே இல்லாம போயிட்டு இருக்காரோ, கொஞ்சம் அவர் எப்பவுமே ஓவர் ட்ரிகர் ஆயிடுறாரு இப்போ. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து இதுதான் எல்லாருமே அப்ப இதைதான் வந்து பின் பாயிண்ட் பண்ணி காட்டுவாங்க எல்லாருமே. ஏன்னா 10 தப்பு அவங்க சொன்னாங்கன்னா நம்ம சைடுல 2 தப்பு இருக்குல்ல. ஸோ வினோத் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸ்டார்டட் டு